மெர்க்குரி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம், யார்கிட்ட பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம நியா நானா ஷோவில் மச்ச நிச்சி குழந்தையா அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ரொம்ப அழகாகவே பேசியிருந்தாங்க. அந்த கப்பலை தாண்டி அந்த அந்த அக்கா ஹஸ்பண்டும் அவங்கள குழந்தையாவும் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அவங்கள தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அது அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் என்கிட்ட பர்சனலா சொல்றாரு. அவ ஏன் பர்சனல் டைரியா இருக்கணும்? என்கிட்ட தானே இருக்கணும். என்கிட்ட தானே அந்யுன்யமா இருக்கணும். அவகிட்ட ஏன் சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ணணும்? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியா நானா போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரிவ்யூஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. என்னோட பேர் தினேஷ். அதை விட்டுட்டு நீயா நானா அப்படி கூப்பிட்டேன். யாருன்னு பார்த்தா நீயா நானா உன்னத்தம்பா. ஆனால் என்னோட பேர் தினேஷ் அழகாக வச்சிருக்கேன். என்னன்னா நீயா நானன்ற இல்லைப்பா, நல்லா பேசுனீங்க, நீ பேசுவியான்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் ஒர்க் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். இன்னும் பேச தெரியாமன்னு கேட்டாங்க. ஸோ அது மூலிமா ஓகே, ஃப்ரெண்டெல்லாம் கால் பண்ணேன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன், நீயாடா இல்லை அப்படின்னு கேட்குறாண்டி. நான் தாண்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸ். பிகாஸ் கேமரான்றதே எங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கோபி அண்ணாவை பார்க்க போகிறோன்றதே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டு செம்மையாக இருக்குது, அது விட்டுறாதீங்க, மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க பேசும்போது எனக்கு இவங்களை 14 இயர்ஸா தெரியும், இவங்கள 14 இயர்ஸா தெரியும் அப்படின்னு ஒரே பதில நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்ன? இவங்க இப்பயும் சொல்ற 14 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்கள தான் தெரியும். இவங்க மூலியமா தான் எனக்கு இவங்கள தெரியும். அது அந்த இவங்களை மீட் பண்ணது அந்த என்னால் மறக்க முடியாத தருணம் அது. நான் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாம் ட்ரிப் கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த டயத்தில் எனக்கு வேலை கிடையாது, எதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுனாங்க. இவங்க ஃபுட்டு கொண்டு வந்து நாங்கள் சாப்பிடுன்னு கொடுத்தேன். யார் மணின்னு கேட்டால் அண்ணா சாப்பிடணும் அப்படின்ச்சு. அண்ணா அவ்வளோதான் அடிக்கணும் கிளம்புன்னு அனுப்பி விட்டேன். சரி, ஃப்ரெண்டு என்ன சொன்னால் மச்சான் சாப்பாடுறான், சரி ஓகேடான்னு சொல்லிட்டு சப்பாத்தி சிக்கன்லாம் சரி சாப்பிட்டு அப்புறம் போகும்போது நம்பர் கொடுங்க அப்படின்ச்சு. சரி நம்ம நம்பர் கொடுத்தேன். அப்புறம் ஃப்ரெண்டாக விட பழகினேன். அப்புறம் இவங்களை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் 8th படிக்கிறப்போ தான் நாங்கள் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் போனதே. அது ஆக்சுவலாக 8th நான் அவர் பார்க்குறாரு, ஸ்டில் நவ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் அப்படி கண்டினியூ ஆகுது எங்களுக்குள்ள. இவங்க ரொம்ப சைலண்டான டைப், அவங்க டாக்கட்டிவ் டைப், எல்லாம் ஓகே. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பார்த்து பேசுனீங்க, அது எப்படி ஃபேமிலி அளவுக்கு எமர்ஜ் ஆச்சு? ஃபேமிலியா எப்படி அது கொண்டு வந்தீங்க? அது என்னன்னா அது ஒரு ஃபன் மூமெண்ட் தான் சொல்லணும். என்னன்னா இவங்க கொடுத்துட்டு போயிட்ட அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். சரி, இவங்க நம்பர்லேருந்து கால் ஒன்று வந்தது. அது போல் நான் உங்களை பார்த்து இவங்க தான் கிளாஸில் இருக்காங்க, இவங்க கிடையாது. கம்ப்யூட்டர் கிளாஸ் இவங்க தான் ஜாயின் பண்ணாங்க. நானும் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். இவங்க என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியல அது. நான் உங்களை பார்த்துருக்கேங்க, உங்கள்கிட்ட பேசியிருக்கீங்கன்ட்டு. ஆனால் இவங்களை பொறுத்தவரை சைலண்ட்டாக வருவாங்க, சைலண்ட்டாக போவாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. யாருங்க நீங்கள், உங்களை நான் பார்த்தது கிடையாதுன்னு சொன்னேன். அப்புறம் இல்லைங்க, நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், ஒரே ஒரு முறை தாங்க பேசினேன், ஒரு வாட்டி தான் பேசினேன் அவங்ககிட்ட. அதை அவங்க மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, தெரியலன்னு சொல்லிட்டு அது அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணோடனே சொன்னோன்னே நீங்களும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். நான் நம்பவே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்லன்றது என்னடா இது நியர் ஆப்போசிட்டாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டோன்னே என்னால் ஓகே ரைட் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ட்ராவல் ஆனது தான் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க நம்பர் வாங்கினது இவர் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாரு, நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு. ஆனால் மெசேஜ் பண்ணதுலேருந்து எதுவுமே நான் கிடையாது. இந்த மாதிரி என்ன மாதிரியே நைட்டெல்லாம் இவங்க 2 பேருமே டெக்ஸ்ட் பண்ணி இவங்க 2 பேரே லவ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இவர் ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ண மச்சினி அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் மெசேஜ் பண்ணவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. பார்த்தா சீக்ரெட்டாக இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் போயிருக்கு, என் நேம் யூஸ் பண்ணி இவங்களே பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியும் அது பேசுனது தங்கச்சி இல்லை அக்கா தான்? மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு. இவங்க கால் பண்ணாங்க போல இருக்கு, நைட்லாம் பேசிட்டு இருந்தீங்க, எப்போ தூங்குனீங்க அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன். இல்லையே நான் பேசவே இல்லையே, நான் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேனே, அப்ப எங்க அக்கா தான் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி அப்பதான் இதுவாச்சு. வீட்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஓகேன்னு சொல்லிட்டாங்க? நோ நோ, த பிக் நோ. யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி எங்க அம்மால இருந்து யாருக்குமே விருப்பமே கிடையாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. அப்புறம் இவர் பழகிறது, எங்களை டேக் கேர் பண்றது,
எங்க ஃபேமிலியும் அவர் ஃபேமிலியா நினைச்சு அவர் வந்து எங்களை டேக் கேர் பண்ற விதம் எல்லாமே பார்த்துட்டு ஓகே இப்போ அவங்க சொல்றப்பெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பையன் இருந்திருக்க மாட்டான், நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த ஆள் இவன் அப்படின்றது வந்து எங்க அம்மா சொல்றது ஓகே, எங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே அது சொல்றப்போ ஓகே அக்கா பெஸ்ட் டெசிஷன் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு அவங்க மேரேஜ்லயே ஆகட்டும் இல்ல லவ் ஆகட்டும் ஸ்டார்டிங் பாயிண்டே நீங்க தான் நம்பரே கொடுத்துருக்கீங்க. த்ரூ அவுட் த மேரேஜ் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தீங்க? ரொம்பவே இருந்துட்டாங்க அவங்க. எனக்கு வந்து ஒரு பிரதர் இருந்திருந்தாலோ இல்ல ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா எந்த அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க அப்படின்ற வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அதுக்கும் தாண்டியும் இருந்திருக்காங்க. பிளஸ் எங்க மேரேஜ் வந்து 2020 தான் ஆச்சு. 2020 அட் த டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ்ல தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த டைம்ல வந்து எல்லாத்துக்குமே கஷ்டம். ஈவன் மாலை வாங்கணும், அது டெக்கரேட் பண்ணணும். நாங்கள் ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறமா கோவிலில் தான் வச்சு மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ வந்து அந்த கோவில்லையும் வந்து ஒரு 20 to 25 பீப்புள்ஸ் தான் அலவுடுன்ற மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. லவ் பண்ணது ஒரு ஸ்ட்ரகிள்னா அது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போனது செகண்ட். அது கன்வெர்ட் பண்ணது அதுக்கு மேலே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மார்னிங் மேரேஜ் நாங்கள் ஒரு 6 o'clock அங்கே ரீச் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 12-12:30 வரைக்கும் அந்த இதுவும் தாண்டி கவர்மெண்டோட ரூல்ஸையும் தாண்டி பெர்மிஷன் வாங்கி இவளும் என்னுடைய கசின் ஒருத்தர் இருக்காரு, அவரும் 2 பேர் சேர்ந்து தான் அங்கே வந்து டெக்கரேட்டே பண்ணாங்க. ஒரு ஆம்பளை மாதிரி ஏறி அந்த பூலாம் கட்டி ஒரு ஸ்டேஜ் எப்படி டெக்கரேட் பண்ணுமோ டெக்கரேட் பண்ணி எங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா மாலை என்னென்ன பண்ண முடியுமோ தி பெஸ்ட்டு. ஒரு எனக்கு அண்ணனாவோ ஒரு தம்பி ஈவன் எங்கள் அப்பா இருந்திருந்தா கூட எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் அவ பண்ணிட்டு இருந்தா. இன்வைட் பண்ணுறது அது ரொம்ப நிறைய அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஈவன் ஃபுட்டுக்கு கூட நாங்கள் வந்து புக் பண்ணி இந்தந்த டிஷ் வேணும், இதெல்லாம் இந்த டைமுக்கு கொண்டு வாங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக எனக்கு நான் தான் வந்து அவளோட 4 years எல்டர். அவ எங்கர் தான். ஆனா அவ அந்த டைம்ல ரொம்ப என்னை விட எல்டரா அவ மெச்சூர்டா ரொம்ப எப்படி தி பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டா. நீங்க பார்த்த உங்க தங்கச்சிக்கும் அவங்களே வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனா மாறி நின்று இதெல்லாம் செஞ்ச போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இது நான் பார்த்த பொண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி? இதுதான் கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு நான் 10th படிக்கும் போதே அப்பா இறந்துட்டாரு. அப்பெல்லாம் வந்து அப்பான்னா அவளுக்கு உயிர், அம்மாவை விட அப்பான்றதுதான் அவளுக்கு உயிர். அவ வந்து எப்படி இத எடுத்துக்க போறா, அப்பா இல்லைன்றதை எப்படி வந்து ஏத்துக்க போறா, அவ எப்படி வந்து அதுல இருந்து வெளியே வர போறா, நம்ம அவளுக்கு எப்படி சமாதானப்படுத்துறது, இப்படிலாம் தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா தான் அவ அதை வந்து ஹேண்டில் பண்ணா. அந்த பீரியடை டேக்கிள் பண்ணிக்கவே மாட்டீங்க, அதை கிராஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம்னு நினைச்சாங்க. ஆனா அது ஈஸியானு சொல்ல முடியாது, அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம நீங்க ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணீங்க. எப்படி அதெல்லாம் உங்களுக்கு ஆன் த சடன் வந்துச்சு? ஆக்சுவலா வந்து அக்கா வந்து ரொம்ப பயந்த கேரக்டர், அந்த மாதிரி தான். ரொம்ப வந்து போல்டா இருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அவ வந்து ரொம்ப எங்க போனாலும் அவளை பார்த்துக்கிறதுக்காகவே என்ன அனுப்புவாங்க, அக்கா பத்திரமா போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி. அம்மாக்கும் வந்து 36 years தான் அம்மா வந்து விடோவா இருக்கப்போ. ஸோ அவங்களுக்குமே வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே அப்பா இல்லை, பட் வந்து நம்ம அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, எப்படி இருந்திருப்பாரு, நம்மளை எப்படி வளர்த்திருப்பாரு, நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணிட்டு எங்களெல்லாம் தூக்கி விடலாம் யாருமே கிடையாது. நாங்களே விழுந்தோம், நாங்களே எழுந்தோம். இப்போ நாங்கள் நிற்கிறோம்னாலுமே அது எல்லாமே சப்போர்ட் என் அம்மா, அவங்க தான் அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலி எல்லாமே நாங்கள் 3 பேரே கோ த்ரூ பண்ணிட்டோம் எல்லாமே. ஸோ எல்லாமே நாங்கள் பார்த்து வளர்ந்ததுன்னா ஓகே ஃபேமிலினா நம்ம 3 பேர் தான், அக்காவுக்கு ஒன்றுன்னா நம்ம தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். அப்போது இவங்க தான் நமக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஓகே மாமான்றதை தாண்டி இவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ எனக்கும் இவரை தெரியும், இவருக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரியும். எனக்கு ஒரு கஷ்டம்னாலுமே நான் இவருக்கு தான் கால் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்றது. நாங்க எல்லாமே வந்து 4 பேரா தான் யோசிப்போம்.
நாங்க தனி அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இவங்க நிப்பாங்க, இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா நான் நிப்பேன். அந்த மாதிரி தான் நாங்க ஒரு ஃபேமிலி பிளஸ் அந்த மாதிரி பாண்டிங் தான் நாங்க. ஸோ இது வந்து என் அக்கா வந்து என் ரிலேஷன்ஸே சொன்னாங்க, மேரேஜ் வந்து தள்ளி வச்சுக்கலாம், கோவிட் இவ்வளோ பீக் வர முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன ஒரே வார்த்தை, யார் வராங்க வரலன்றதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் அக்கா கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்துவேன் நாளைக்கு அப்படின்ற ஒரு வேர்டை சொன்னேன். நைட்டெல்லாம் செம மழை, டெக்கரேஷன் பண்றதுக்கும் யாருமே வரவே இல்லை. ஓகே, இவ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவளுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க, அன்னைக்கு லாக்டவுன்னு ஒன்று போட்டாங்க. அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, லாக்டவுன் போட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அது ட்ரையல் லாக்டவுன் 21st மறக்கவே முடியாது. மார்ச் 21 ட்ரையல் லாக்டவுன் போட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் அடிச்சு பிடிச்சி இவங்க எப்படி ஆட்டோ பிடிச்சாங்க என்னன்னே தெரியல. இவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. எங்க மாமா அவங்களும் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து லாக்டவுன், அடுத்த இது அதை மேரேஜை கன்வெர்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வேவ், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேரேஜே நடந்தது. கோவிட் எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கல்யாணமே ட்விஸ்ட் ஆக்கி கொடுத்துருக்கு. அன்னைக்கு நைட்டெல்லாம் கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி மிட் நைட் ஒரு 3 o'clock இருக்கும். கோவில் கிளீன் பண்ணிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு நாங்க வந்தது. அக்காவோட மேரேஜ் ஆன உடனே ஒரு மாதிரி சப்போர்ட் வந்துருச்சு. ஓகே, நம்ம அப்பா நமக்கு வந்துட்டாரு. ஆக்சுவலா நாங்க அப்பான்ற ஒருத்தர் ஆம்பளையே இல்லாம நாங்க இருந்துட்டோம். ஸோ எங்க ஃபேமிலியில இவர் இருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா ஆயிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இவங்க சொல்லும் போது. இவங்க 2 பேரும் சொல்றாங்கன்னா இவங்க அக்கா அவங்க தங்கச்சி அந்த ஒரு பிளட் ரிலேஷன்லயே நார்மலா வரக்கூடியது. ஆனா நீங்க வெளிய இருந்து உள்ள வந்த ஒரு ஆளு எப்படி வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல நின்னீங்க? நானும் அண்ணன் ட்வின்ஸ், ரெட்டை பசங்க. பிறந்தோடனே அப்பா அம்மா வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. வளர்த்தெல்லாம் தாத்தா பாட்டி மாமா மாமி இவங்க தான் நான் வளர்த்தாங்க. ஸோ அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் நான் வளர்த்தாங்க. ஸோ அப்பா அம்மா இல்லாத அந்த கஷ்டன்ற என்னன்றதே எனக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு அது இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஒரு பொட்டு கூட நம்மளை யோசிக்கக்கூடாது, இந்த பையனா அப்படின்னு யோசிக்கக்கூடாது, அந்த தாட் வரக்கூடாது. அவங்க வீட்டில் நான் லவ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை, ஏன்னா நிறைய அடி வாங்கியிருக்காங்க. இவங்களும் சரி அடி வாங்கியிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, 10 வருஷம் லவ் பண்ணோம். ஏன்னா இவங்களை நான் லவ் பண்ணும்போது என் வேலை கிடையாது, நான் படித்தது 10th மட்டும்தான். எனக்கு அப்போ எனக்கு ஒன்றும் ஒரு ஜாப் கிடையாது, கையில் காசு கிடையாது. நான் எந்த நிலைமையில் இருந்தனோ அந்த நிலைமை இவங்க என்னை பார்த்தாங்க, இவங்களும் பார்த்தாங்க. சில லெவலில் என்னென்னா, இப்போ காசு இருக்கணும், வசதியாக இருக்கணும், பைக் இருக்கணும். என்கிட்ட சைக்கிள் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வாட்டி இன்டர்வியூ நான் இவங்களை கூப்பிட்டு போனேன், டி நகர் கூப்பிட்டு போனேன். இவங்க சாப்பாடுன்னு கேட்குறேன், என்கிட்ட காசு 100 ரூபா வச்சுட்டு இருந்தா, பஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ரோட்டு கடையில் ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். என்ன அப்போ யோசிச்சு, என்னடா நமக்காக அந்த அவ்வளோ எங்கள் பிபிஏ முடிச்சிருக்காங்க, இவ்வளோ படித்த பொண்ணு வந்து நான் படிக்கல எனக்காக ரோட்டில் நின்று அவங்க சாப்பிட்றாங்கன்னா, அப்போ அந்தளவு அவங்கள எந்த கஷ்டம் தள்ளக்கூடாது. அப்போ என்கிட்ட காசு கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட இவங்களுக்கு தான் கொடுப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்ப இவர் எல்லா ஒரு இதுவாகவும் இருந்திருக்கிறாரு. அப்பா கேரக்டர்லயும் இருப்பாரு, ஒரு பிரதர் பாண்டிங்லயும் இருப்பாரு. இப்ப சிஸ்டர் கேட்டு அடிச்சுக்க கூடாது 2 பேரு. ஸோ இவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் எல்லாமே. எங்களை வந்து எப்பயுமே ஒரு சேஃபா இருக்கணும்னு நினைப்பாரு எல்லா இடத்துலையுமே. இப்போ நீங்க உங்களுக்குங்கும் போது இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க, படிக்கிறது எல்லாமே தாண்டி ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படிங்கும் போது அடுத்த தங்கச்சிக்கு மேரேஜ்னா நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதை விட ஹையா இருக்கணும், நம்மளுக்கு இருக்கிறத விட நல்லா பெஸ்டா நம்ம அவங்களுக்கு பண்ணி வச்சிடணும்னு. என்னென்ன யோசனை எல்லாம் இருந்தது உங்களுக்கு? இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும், இல்லை இந்த குவாலிட்டியில இருக்கணும், அந்த மாதிரி? அப்படிலாம் கிடையாது, அவளுக்கு பிடிச்சிருக்கணும். ஏன்னா பிடிக்கலன்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து பெஸ்டா வராது கண்டிப்பா. அது அதுவும் வந்து இது மேரேஜ்ன்றது லைஃப் லாங் நம்ம கூட வர்றது. 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சண்டைகள் வரும் தான், அதையும் விட்டு கொடுத்து எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி. எங்க வீட்டுல வந்து பையன் கிடையாது. ஸோ எங்க வீட்டுக்கும் ஒரு பையனா இருக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோமே. அந்த மாதிரி இவரும் வந்தாரு, சின்ன மாப்பிள்ளையும் அப்படிதான். இந்த மாதிரி அவர் உங்கள்கிட்ட மறைச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு, நிறைய விஷயம் இப்படி பண்ணியிருப்பாருன்னு வைங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நான் அமைதியா இருக்கேன், நீங்களா வந்து சொல்லுவீங்கன்னு நான் வெயிட் பண்றேன். அந்த மாதிரி நீங்க இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். இவர் வந்து நிறைய லாங்
லாங் டிரைவ் பண்ணிட்டு தான் ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது, ஆனால் என் சிஸ்டருக்கு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. சிஸ்டருக்கு சொல்லி அது மம்மிக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு சொல்லலை. இவர் வீட்டுக்கு வந்து அப்புறமா தான் வந்து கால் பார்த்தா வீங்கி இருந்துச்சு. ஏன் இவ்வளோ வீங்கி இருக்கு, என்ன பண்ண, எங்கே போனேன், அப்படி இப்படின்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னால் தாங்க முடியல, அழ ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தான் நான் வந்து சொல்லலை. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது டேர்னிங்கில் ஒரு குட்டியான இருக்கும் இல்லையா, அதுவும் நானும் டேர்ன் பண்ணும் போது இடிச்சுட்டு நானும் கூட வந்த பையனும் வந்து கீழே விழுந்துட்டோம். அவனுக்கு முட்டி தேஞ்சிருச்சு. எனக்கு வந்து இந்த காலில் இது பைக் மேலே விழுந்ததுனால கால் வீங்கி போய் அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஏன் இப்போ சொல்கிற, எனக்கு ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை? இல்லை, நான் ரோஷினிகிட்ட சொல்லிட்டேன். ரோஷினிகிட்ட சொல்லிட்டா அது அது எப்படி வந்து இதுவாகும்? எனக்கு தானே நீ சொல்லணும், ஏன் எனக்கு சொல்லல? இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கேன், இதுக்கு தான் சொல்லலை அப்படின்னுவாரு. இந்த மாதிரிலாம் அக்காவுக்கு தெரியாம மாமா அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸா சொல்றாரு. அந்த ஸ்பாட்லயே சொல்றதாகட்டும், எனக்கு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. எந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டீங்க? ஐயோ இதை எப்படி நான் இவங்களுக்கு தெரியாம மறைச்சு செய்வேன் அப்படின்னு. மாமா எங்கேயாச்சும் மூவி போயிடுவாங்க. ஆக்சுவலா தனுஷ் மூவி வந்தா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போயிடுவாரு. வீட்டுல இருந்து ரொம்ப அறக்க பறக்க அன்னைக்கெல்லாம் குளிச்சுட்டு காலையில இருந்தே அப்படியே ஒரு மாதிரி ஹைப் கொடுத்துட்டே இருப்பாரு. மீ இன்னைக்கு போனோம், மீ இந்த மாதிரி கிளைண்ட் கால் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிருவாங்க. நைட்டு தான் எனக்கு 2 நாள் முன்னாடியே சொல்லிடுவாரு. எனக்கு இன்னும் 2 டேஸ்ல ஒரு சைட் இருக்கு, காலையிலேயே போயிடணும், 5-5:30க்குலாம் அங்க இருக்கணும். ஸோ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் இன்னைக்கு தூங்கிடணும், என்னை வந்து சீக்கிரமா தூங்க விட்டுருங்க, பாப்பா இருப்பா, என்னை இன்னைக்கு தூங்க விட்டு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் காலையில 5:30க்குலாம் கிளைண்ட்டை பார்க்கணும், பார்த்தே தீரணும் அப்படின்வாரு. சரி ஓகே, நானும் வந்து நம்பிடுவேன். சரி கிளைண்ட்டு தானே, வேலைக்குன்னு போறாரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு அம்மாவும் நானும் பாப்பாவை வச்சுட்டு அப்படியே சமாளிச்சிருவோம். நல்லா போயிடுவாரு, மூவி எல்லாம் பாத்துருவாரு, ரிவ்யூ கொடுத்துருவாரு. அந்த ரிவ்யூ அன்னைக்கே ஏதாச்சும் ஒரு டிவி சேனல்ல வந்துரும். அவ்வளவுதான், வந்த உடனே பாத்துட்ட உடனே இதுதான் கிளைண்ட்டுக்கு போறதா, நீ காலையில உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருக்க, இங்க என்னன்னா வேலைக்கு போறேன்ட்டு போயிருக்கே அப்படின்னுவாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ அக்கா சொன்னாங்க அவங்க மேரேஜுக்கு நீங்க தான் வந்துட்டு ஒன்னொன்னும் பார்த்து செஞ்சீங்க, ஒரு பையன் மாதிரி எல்லாமே நின்று செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மேரேஜுக்கு அக்கா ஆகட்டும் இல்ல மாமா ஆகட்டும் அவங்க சேர்ந்து செஞ்சது இல்ல தனித்தனியா இவங்க இதை செஞ்சாங்க எனக்கு வேண்டி, இது என்னைக்குமே என்னால மறக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் என்னென்ன? ஆக்சுவலா 2 பேரும் வந்து அப்பதான் மேரேஜ் ஆச்சு. ஒரு 1 இயர் தான். கையில ஒரு எங்க பாப்பா வந்து ரொம்ப சின்ன பாப்பா, 3 months பேபி அந்த மாதிரி தான். ஆக்சுவலா இன்விடேஷன் வைக்க போனோம் அப்படின்னாலுமே வந்து அக்கா இருக்கணும், ஏன்னா ஃபீட் பண்ற பேபி. ஸோ மம்மியாலையும் போக முடியாது, பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவங்களோட கம்ப்ளீட் அந்த 1 month அவரோட பிஸ்னஸை விட்டுட்டு அக்காவையும் இவங்களும் சேர்ந்து மட்டுமே இன்விடேஷன் வைக்கிறதாகட்டும், த ஹோல் டே அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனேவும் எனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், மேரேஜ்க்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னொன்று பண்ணுறதாகட்டும், மண்டபம் போய் பார்க்கறதாகட்டும், ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு கூட்டு போகிறதாகட்டும், எல்லாமே இவங்க கூட தான் நான் என்னோட மேரேஜ் ஃபுல்லே ட்ராவல் பண்ணேன். ஸோ அவங்க மேரேஜில் என்னென்ன நடக்கலையோ அது எல்லாமே எனக்கு பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு நடக்கல, ஸோ உனக்கு அது பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு மண்டபம் பார்க்கறது, அப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, எல்லாமே த பெஸ்டா பண்ணாங்க. ஆக்சுவலி உங்களோட மேரேஜ் எப்படி ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா போயிடுச்சா இல்ல அதுக்கும் வந்துட்டு சரியான ஃபைட்டு தானா? ஆக்சுவலா வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து 1 சைடா என்னை லவ் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட சொல்லி, அப்புறம் மாமா கிட்ட பேசி, மாமா வந்து என்கிட்ட சொல்லி, அப்படிதான் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், என் வீட்டில் ஓகே அப்படின்னா எனக்கு ஓகே. எங்கள் அக்கா வாங்கின மாதிரிலாம் அடியெலாம் என்னால் வாங்க முடியாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஓகே அப்படின்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், என் ஃபேமிலியில் எல்லாரோட விஷஸ் எனக்கு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்றது தான். ஆக்சுவலாக அவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசினாங்க, எல்லாமே சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் இப்படிதான்ப்பா இவளோட கேரக்டருக்கு உங்களுக்கு செட் ஆகுமா,
எல்லாமே நீங்க பாருங்க, இவ ஜாலியா இருப்பா, நீ பெரிய பொண்ணு மாதிரி பேசவே மாட்ட, சைலண்டா இருக்க, அவ வந்து பேசுற பொண்ணு ஜாலியா இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி, அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கும் அவரை ரொம்ப பிடிச்சி, அவருக்கும் வந்து அம்மா பேசினது எல்லாமே பிடிச்சி ஓகே பண்ணி, அதுக்கப்புறம் 2 வீட்லயும் மேரேஜ் முடிஞ்சு. நீங்க வந்துட்டு யோசிக்கிற ஒரு விஷயம், இவங்க சைலண்டா தான் இருக்காங்க, ஆனாலும் வந்துட்டு இவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த என்னால கூட இப்ப வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற குவாலிட்டி இவங்களது என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலி ரன் பண்ணுறது. நான் 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தா அதை வச்சு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியும். 100 ரூபா என்ன பண்ண முடியும்? ஆனால் 100 ரூபாலையும் பண்ணுவாங்க இவங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் அவங்க சொல்லியிருப்பாங்க, இங்க மட்டும் எங்க அக்காவை கூட்டு வராத அப்படின்னு சொல்லியும் நீங்க கூட்டு போய் அவங்க திட்டியிருக்காங்களா உங்களைய, எதுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு? இல்லை, அப்படி எதுவும் சொன்னது கிடையாது. இவ சொன்ன ஒரு விஷயத்தில் நான் மறக்க முடியாது என்னன்னா, வீட்டில் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு, இவங்ககிட்ட ஃபோன் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். யார் நீ அப்படின்னு கேட்டாங்க. நான் கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறேன், ஏர்டெல்லேருந்து, உங்கள் ஃபோன் நல்லா இருக்கும், வேடா ஃபோன் அப்படின்னு. சாரி மேம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டேன். இப்போ அம்மா இந்த ஃபோன் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேம் கஸ்டமர் கொடாக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பேசுகிறோம், உங்களை இன்சூரன்ஸ் எதை போடணும்னு கேட்டேன். ஃபோன் வச்சுன்னா 2 நாள் வச்சுக்கோ, மச்சி அக்கா ஆந்திரா கூப்பிட்டு போயிட்டாங்க, என்னடி சொல்கிறேன், எங்கே அடிக்கிறேன், நான் பார்க்க வந்துட்டேன்டா அப்படின்னா, யார் ஃபோன்லேருந்து யார் ஃபோனில் பேசுகிறேன், இங்கே ஒரு அங்கிள் வந்தார் ஃபோன், நீ அங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? இல்லை இது போல அக்கா ஆந்திரா கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம், நீ இனிமேல் அவளை பார்க்காத, கொஞ்ச நாளே பார்க்காத. சரி ஓகே. மம்மி இப்பெல்லாம் கலாய்ப்பாங்க, அந்த கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணவன் நீ தானடா அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க எங்கன்னா போகும்போது கண்டிப்பா இவர் வந்துருவாரு, எங்க பக்கத்திலேயே தான் வருவாரு, ஆனா தெரியாத மாதிரி இருப்பாரு, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி. இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கேயும் இல்ல, இவன் தான் பின்னாடியே வருவான், தெரியும் எனக்கு தெரியும், உங்க திருட்டுத்தனம் எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆனா இது ஃபன்னா இருந்தாலும் ஒரு சைடு உங்களுக்கு இதை பார்க்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து ஃபேமிலினா அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தங்கச்சி, இல்லைன்னா அண்ணன் தம்பி, இல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்க ஃபேமிலின்னு ஒரு வேர்டே இப்பதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்ப வரைக்குமே ஒரு டவுட் இவங்க 2 பேத்துக்கும் இருந்துட்டு இருக்கு, இது வந்துட்டு அவங்களுக்கு வேண்டி பண்ணனா இல்ல இவங்களுக்கு வேண்டி பண்ணனான்னு தெரியாம, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இருக்கு. நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று கம்பெனி ஒன்று வச்சிருக்கேன், அது நேம் வந்து டிஆர் செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ இவங்க கேட்கும் போது யார் டி தினேஷ் நீ ஓகே, யார் நீதா மீ அப்படின்னு சொல்லுவேன். இவங்க வந்து மச்சி டிஆர் பேர் வச்சு கேள்விப்பட்டு யாருடா அப்படின்னா, டேய் உன் பேர் வைக்காம யார் பேராக இருக்க போகிறேன், நீ தாண்டா எல்லாமே எனக்கு அப்படின்னு. தேங்க்ஸ் மச்சி அப்படின்னா, ட்ரீட் இல்லை வான்ஸ் லீவில் போய் ட்ரீட் வாங்கி கொடுத்துருவேன். எங்கே போனீங்க 2 பேரும்? கடைக்கு போனேன். எங்கே அவங்ககிட்ட சொல்ல அதை சண்டை போடுவான்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டுருவேன். மறுநாள் இவங்க கேட்பேன், எனக்கு மாமா என் பேர் வச்சிருக்காரு டிஆர்ன்ட்டு, நான் தானே. உன் பேரா? சொல்லவே இல்லை, என் பேர் இல்லை. அது மாமா சொல்லுவாங்க உன் பேர்ல வச்சு அதனாலதான் எனக்கு லக்கியா போகுது அப்படின்னுவாங்க. அவங்க போய் அதே குத்து அங்கேயும் குத்துவாங்க, நீதான் என் லைஃப்ல மாத்த வந்த லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்ட்டு. பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. உங்கள்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் 3 of them எங்க கூட இவ்வளவு நேரம் வந்துட்டு ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.